அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் கூறுவதால் கிடைக்கும் பயன்கள் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது சலாம் கூறுவது சொர்க்கத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் நம்பிக்கை கொண்டவர்களாக முடியாது. ஒரு செயலை செய்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். அச்செயலை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று கூறிவிட்டு உங்களுக்கிடையே சலாமை அதிகமாக பரப்புங்கள் என்று கூறினார்கள். இஸ்லாத்தில் மிகச் சிறந்த நல்லறம் எது என்று ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கும்போது அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பசித்தவருக்கு நீர் உணவளிப்பதும் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் கூறுவதும் ஆகும் என்று விடையளித்தார்கள். கோபம், சுயநலம் போன்ற தீய குணங்களின் காரணமாக மனிதர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் நிகழ்வது சகஜம். இத்தகைய சண்டைகள் காலாகாலத்துக்கும் நீடிக்க கூடாது. கோப உணர்வு அடங்கியவுடன் சமாதானமாகி விட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதனால்தான் எந்த முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுடன் 3 நாட்களுக்கு மேல் பகைமையாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். பல நாள் பகைமையாக இருக்கும் உள்ளங்களுக்கு உடனடியாக பேசுவது என்பது சாத்தியப்படாது. பகைமையை படிப்படியாகத்தான் குறைக்க முடியும். அதற்கு முதல் படியாக அமைவதுதான் இந்த சலாம். பகைமை கொண்டவராக இருந்தாலும் 3 நாட்கள் கடந்துவிட்டால் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது முகம் பார்த்து சலாம் கூறினால் சமாதானத்தின் முதல் படியில் நாம் ஏறிவிடுகின்றோம். இது தொடரும் போது நாளடைவில் முழுமையான நல்லிணக்கம் ஏற்பட்டுவிடும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக ரத்தின சுருக்கமாக கூறியுள்ளார்கள். ஒரு மனிதன் தனது சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் பகைக்க கூடாது. இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது இந்த பக்கமும் அவர் அந்த பக்கமும் முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடாது. யார் சலாமை கொண்டு முதலில் ஆரம்பிக்கிறாரோ அவரே அவர்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே சலாத்தின் மூலம் பல பெரும் நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஒரு மனிதரிடம் நாம் பல வருடங்களாக பேசாமல் இருந்தாலும் சலாம் சொல்வதன் மூலம் பல வருடங்களாக பேசாமல் இருக்கும் நண்பர்கள் கூட நம்மிடம் வந்து பேசுவதற்கு தயாராகி விடுவார்கள். எனவே இதை உணர்ந்து அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் சொல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் திகழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.